بسم الله الرحمن الرحيم. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருள்மறையாம் திருமறையினுடைய பெயரை அல் குர்ஆன் என்பதாக வைத்துள்ளார். குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் குர்ஆன் என்ற பெயர் மிகவும் பிரசித்தி பெற்றது, உலக மக்கள் அனைவரும் அறிந்தது. ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிற்கு குர்ஆன் என்றே பெயர் வைத்தான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை நாம் எடுத்து பார்ப்போமேயானால், ஓதுதல் படித்தல் என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் ஓதிய அல்லாஹ்வுடைய திருவசனமான சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனங்கள் இருக்கின்றது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இந்த 5 வசனமும் படித்தல் சம்பந்தமாகவே வந்துள்ளது. அதாவது இல்மு சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாகவே அல்லாஹ் தஆலா இந்த 5 வசனங்களில் ஆரம்பமாக இறக்கப்பட்ட அந்த 5 வசனங்களுடைய முழு சாராம்சமும் படித்தல் என்ற ஒரே ஒரு விஷயத்தை கொண்டே இருக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, நீ படிப்பீராக, ஓதுவீராக, உங்களுடைய ரப்புடைய திருநாமத்தை கொண்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். அல்லாஹ் தஆலா படியுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து மனிதனை எப்படி அல்லாஹ் படைத்தான் என்ற அந்த சிந்தனையை தூண்ட சொல்லுகின்றான், யோசிக்க சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். இக்ரா ரப்புக்கல் லதீ அல்லம பில் கலம். இக்ரா ரப்புக்கல் அக்ரம். நீங்கள் நபியை ஓதுவீராக, உங்களுடைய ரப்பு இருக்கின்றானே அக்ரம், மிகவும் கருணையானவன், மிகவும் கண்ணியமானவன், கொடையாளன் என்பதாக சொல்லிட்டு அல்லம பில் கலம். அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரப்பு, உங்களுக்கு அவன்தான் கல்வியை கற்றுக் கொடுத்தான். பாலம் யாரிடம் எந்த ஒன்றை நீங்கள் அறியாமல் மனிதன் இருந்தானோ அந்த கல்வியெல்லாம் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கல்வி அறிவினுடைய முக்கியத்துவத்தை இந்த வசனங்களில் சொல்லுகின்றோம். பொதுவாக இஸ்லாத்தினுடைய பார்வையில் கல்வியின் முக்கியத்துவம் என்பது மிக மிக அவசியம் என்பதையே அல்லாஹ்வுடைய திருவசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. பொதுவாக பெரியவர்கள், மூத்தவர்கள் தன்னுடைய இளையவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல உபதேசங்களில் பலவற்றிலே ஒன்றுதான் படியுங்கள், நல்ல படியுமா, நீங்கள் நல்லா படியுங்க, முன்னேறுங்கள், படித்தல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் என்பதை சொல்லுவார்கள். அந்த பதம்தான் இன்றைக்கு குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய அந்த பதத்தை தான் எல்லோரும் பயன்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் படியுங்கள் பொதுவாக இன்றைக்கு சொல்லுகின்றார்கள், படியுங்கள் முன்னேற்றத்திற்காகலாம். அல்லாஹ்வும் சொல்லுகின்றால் நீங்கள் படியுங்கள், நீங்கள் படித்தலில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமுடைய பார்வையில் கல்வியின் முக்கியத்துவம் என்பது மிக மிக அதிகம். கல்வி என்பது இஸ்லாமுடைய பார்வையில் வெறுமன பாடப்புத்தகத்தை மட்டும் படித்துவிட்டு முடித்து விடுவது அல்ல. பட்டம் பெறும் கல்விகளை பெற்றுவிட்டால் அத்தோடு முடிந்தது என்பது மட்டும் இஸ்லாம் சொல்லக்கூடியதல்ல. மாறாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தூர நோக்கோடு கல்வியினுடைய அந்த நோக்கம் இருக்கின்றது. அது ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கின்றது, பண்பாட்டிற்கு உரியதாக இருக்கிறது, நாகரீகத்தின் வெளிப்பாடாக அந்த கல்வி இருக்க வேண்டும், நேர்மையை சார்ந்ததாக இருக்க வேண்டும், நீதியின் அடிப்படையிலே கல்வி இருக்க வேண்டும், மனித நேயம் காட்டக்கூடியதாக, மனித மாண்புகளை காட்டக்கூடியதாக அந்த கல்வி இருக்க வேண்டும். இறை அச்சத்தின் உச்சமே கல்வி என்பதாக எல்லாம் சொல்லியிருந்தார். ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது, என்னமா யக்ஷல்லாஹுவின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய வகையில் அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் எல்லாம் எளிமையுடையவர்கள் தான், கல்வியை கற்றவர்கள் தான். அப்பொழுது சொன்னால் கல்வி என்பது அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, உங்களுக்கு ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடுகிறார். என்னை மிக்கவர்களே, நான் மேற்சொன்ன அத்தனை பண்புகளும்
வெறுமன உலகத்துடைய கல்விகளை பாட புத்தகத்தை படித்தால் மட்டும் வந்துவிடாது. அது வரும் என்பதற்கு நாம் கனவு காண முடியும். இன்றைக்கு நிறைய படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், நிறைய மேதாவிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களின் மூலமாக ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் வந்திருக்கிறதா என்று சொன்னால் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அந்த ஒழுக்கத்தை மீறுபவர்களும் அதே கல்வியை கற்றவர்களாகத்தான் நிறைய பேர் இருப்பாங்க. என்னை இருக்கவர்களே, எனவே இந்த ஒழுக்கம் சார்ந்த அத்தனை மாண்புகளும் விஷயங்களும் எதை கொண்டு வரும் என்று சொன்னால், உலகத்திலே எத்தனை கல்வியை நாம் கற்கலாம், அந்த கல்வியுடன் சேர்த்து இஸ்லாம் என்ற தேனுடன் சேர்த்து உலகத்துடைய கல்வியை நாம் கற்போமையானால், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமையானால், நிச்சயமாக உயர்தரமான அந்தஸ்திலே நம்முடைய இளைய தலைமுறைகள் விளங்குவார்கள் என்பதிலே எந்த விதமான மாறுபாடும் சந்தேகமும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விலே நாம் இந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய இறை அச்சத்துடன் கூடிய கல்வியை நாம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய இளைய தலைமுறைகள் பிள்ளைகள் எந்த காலத்திலும் வழி தவற மாட்டார்கள், தவறான விஷயத்திற்கு செல்ல மாட்டார்கள், தவறான பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டார்கள். குறிப்பாக சமூகத்தினுடைய தீமைகளான மது போதைகள், இன்னும் பல தீமைகளுக்கு நிச்சயமாக அடிபடைய மாட்டார்கள். ஒழுக்கம் சார்ந்தவர்கள். இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இறை அச்சத்துடன் கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அறிவினை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு உலகத்துடைய எத்தனை பெரிய கல்வியிலே நாம் கற்றுக் கொடுக்கலாம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. கல்வி கற்பது இருக்கிறது ஆண் பெண் இருவரின் மீதும் கட்டாய கடமை என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. கல்வி ஏதோ ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல. இந்த இனம்தான் கல்வியை கற்க வேண்டும், இவர்கள் கற்கக்கூடாது, தடை என்று எந்த இடத்திலும் சொல்வது கிடையாது. எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். ஆணாகினும் பெண்ணாகினும் அவர்கள் மீது கல்வி கற்பது கட்டாயம், கடமை என்பதை இஸ்லாம் உலகத்திற்கு உறக்க சொல்லுகிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், ஒவ்வொரு ரப்பி ஜித்னி இல்மா. நபியே சொல்லுங்கள், யா அல்லாஹ் எனக்கு கல்வி அறிவை அதிகப்படுத்துவார். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே நீங்க சொல்லுங்க, ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய ரப்பே எனக்கு கல்வி அறிவை மிக அதிகப்படுத்துவாயாக என்பதால் பொதுவாக இந்த துஆவை நாம் எல்லோரும் ஓதுவோம். ரப்பி ஜித்னி இல்மா. குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலும் உலகத்துடைய கல்வியை கற்கக்கூடிய நேரத்திலும் நாம் இந்த துஆவை செய்வோம். இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்கிறார். கல்வி இருக்கிறது ஒரு மனிதனை சிந்திக்க தூண்டுகின்றது. எப்படிப்பட்ட சிந்தனை? எது நன்மை, எது தீமை, எது நேரான பாதை, எது தவறான பாதை என்பதை எப்பொழுது அவன் உணர முடியும்? அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் மட்டும்தான் இந்த கல்வியுடன் சேர்த்து அவர்கள் இதை உணர முடியும். எது தவறானது, எது நன்மையானது என்பதை பிரித்தறியக்கூடிய அற்புதமான இஸ்லாத்துடைய அந்த தேனை கலந்து நாம் உலகத்துடைய கல்வியை கொடுக்கக்கூடிய, ஆனால் அந்த மனிதன், அந்த தலைமுறை மிக சிறந்தவர்களாக உருவாகும். எனவே கல்வி என்பது மனிதனை மற்ற உயிரினங்களை விட்டு பிரித்து காட்டுகிறது. அறிவுடையவன் என்று காட்டுவதற்கு கல்வி அல்லாஹ் தஆலா ஒரு காரணமாக வைக்கின்றார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! அல்லாஹ் தஆலா எதை கொண்டு சமப்படுத்துகின்றான்? அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியாது என்பதை சொல்வது யார்? அல்லாஹ் சொல்லுகின்றான். அறிந்தவர்களும் அறியாத. எனவே அறிவை பெறுவது, கல்வியை பெறுவது என்பது நம்முடைய முன்னேற்றத்திற்கு, உயர்விற்கு, நாம் உயர்வானவர்களாக முன்னேற்றம் அடைந்தவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் அதை அடிப்படையாக வைத்திருக்கிறோம். இந்த அடிப்படை எதை கொண்டு நாம் உயர்வானவர்களாக, வெற்றியானவர்களாக மாறுவதற்கு கல்வியை அல்லாஹ் தஆலா அடிப்படையாக வைத்திருக்கின்றார். நேற்றுக்குறியிலே இங்கு நான் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய பொதுவான சிந்தனைகள், இன்றைய கல்வி முறைகள் நாம்
இதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எழுதப்படாத விதியாக இன்றைக்கு என்னவாகிவிட்டது என்று சொன்னால், பொதுவாக இன்றைக்கு கல்வி கற்பதெல்லாம் வெறுமனே உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் மட்டுமே. பொதுவாக அது என்னாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இன்றைய சிந்தனை அப்படி ஆகிவிட்டது. உலகத்தை இன்றைக்கு அவன் அடுத்த தலைமுறை அவன் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் வருமானத்திற்காக மட்டுமே இன்றைக்கு கல்வியை பார்க்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஒரு காலத்திலே ஒழுக்கம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிலைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு அதுவெல்லாம் கடைசியாக தள்ளப்பட்டு முதலாக நீ எவ்வளவு கற்கின்றாயோ அவ்வளவு நீ சம்பாதிப்பாய் என்ற நோக்கத்தை பதியப்படுகிறது. மூளையிலே அதை அழுத்தமாக பதியப்படுகின்றது. நீ எவ்வளவு கற்றால் அவ்வளவு என்ன செய்வாய், நீ உலக ரீதியாக உயர்ந்து கொண்டே செல்வாய் என்பது. ஆனால் இஸ்லாம் கற்பதை என்றைக்கும் தடை என்று சொல்லவில்லை. மாறாக உங்கள் ஒழுக்கம் சார்ந்த, அல்லாஹுடைய அச்சம் சார்ந்த இஸ்லாமுடைய கோட்பாட்டுடன் உங்களுடைய கல்வி இருக்குமையானால் அவை அல்லாஹு தஆலா சிறப்பானதாக ஆக்குகின்றார் என்பதை நாம் இந்த கேள்வியின் மூலமாக, கல்வியின் மூலமாக நாம் பார்க்கிறோம். சமகாலத்தில் நாம் பார்க்கின்றோம். பொதுவாக அதாவது கல்விகளை பிரிக்கப்படுகின்றது. தீனுடைய எல்மு, உலகத்துடைய எல்மு. பொதுவாக அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. எல்லா எல்முகளும் கிட்டத்தட்ட, அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று, கல்வி என்று சொன்னாலே அதில் அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய கட்டளையை பூர்த்தி செய்வது இருக்க வேண்டும், தவறான பாதைக்கு செல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. இது எல்லாமே அது எந்த கல்வியில் இருக்கிறதோ அதை நாம் கற்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒரு சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அல்லாஹ் தஆலா இந்த கல்வியிலே வைத்திருக்கின்றார். பொதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்றுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், படி படி என்றார், உயர்ந்து கொண்டே செல். அதைத்தான் அல்லாஹ்வும் திரும்ப சொல்லுகின்றான். தன்னுடைய வேதத்திற்கு பேராகவே அதை ஆக்கியிருக்கின்றான். படியுங்கள் படியுங்கள், படித்தால் அறிவு பெறலாம் என்பதை அல்லாஹ் தஆலாவே தன்னுடைய அருள்மறையை சொல்லுகின்றான். படித்த சமுதாயங்கள் உயர்ந்து கொண்டு சென்றிருக்கின்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நிறைய விஷயங்கள் மூலமாக விளக்கியிருக்கின்றனர். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ் தன்னுடைய உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசிரியர் யாரும் இல்லை. ஏன், உன்னதமான நபி அவர்களுக்கு யாராவது ஆசிரியராக இருந்தால் அவர்களுக்கு மேல்தான் ஆசிரியர் இருப்பார். பொதுவாக ஒருவர் கல்வியை நாம் கற்றோம் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் ஆனந்த உயர்ந்த தரத்தில் இருப்பார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஒருவர் கல்வி கற்றுக் கொடுத்திருந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆக முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்தவராகத்தான் ஆக முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த நிலையை எப்படி மாற்றுகின்றான்? அல்லாஹ் தன்னுடைய கல்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் தான் ஆசிரியராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா. எனவேதான் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து குர்ஆன் என்ற அற்புதமான வேதத்தை இந்த உலகத்தில் நிறைய மதிநுட்பமான விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வினர்களே, எனவே கல்வி என்பது நம்முடைய அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்க வேண்டும், இறை அச்சத்தினுடைய உச்சமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் விளங்குகின்றது. பொதுவாக இந்த நவீன காலத்திலே நாம் பார்க்கக்கூடிய நவீனமான மோசடிகள் எல்லாம் நிறைய படித்தவர்களால் ஏற்படுகின்ற கசப்பான உண்மைகளை நாம் என்ன செய்யணுங்க, புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதுவெல்லாம் ஏற்படுகின்றது? தவறான விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ, குறுக்கு வழிகள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் அதிகமான படித்தவர்கள் ஈடுபடுவதை நாம் பார்க்கின்றோம்களா? இது எதனால்? இதற்கான காரணங்கள் என்ன? இது வெறுமன கல்வியை மட்டுமே நோக்கமாக வைத்து, வெறுமன புத்தகத்தை மட்டும் நாம் பூர்த்தி செய்து விட்டால் போதும், பட்டத்தை மட்டும் வாங்கிவிட்டால் போதும், நமக்கு ஒழுக்கம் என்றால் என்ன, அதுவெல்லாம் தேவையில்லை, எது நேர்மை என்பது தேவையில்லை என்பதெல்லாம் யோசிப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விலே, எனவே இறை அச்சத்துடன் கூடிய கல்வியை நம்முடைய சமூகத்திற்கு கொடுக்கிறோம். அது எப்படிங்க கொடுக்க முடியும்?
உலகத்தில் எந்த கல்வி நிறுவனங்களிலும் இறை அச்சத்துடன் சேர்த்து கல்வியை கொடுப்பார்களா? நிச்சயமாக இல்லை. அதற்கு நாம் தான், பெற்றோர்களாகிய நாம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். எப்படி உலகத்துடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்கூல்கள், காலேஜ்கள் இயங்குகின்றதோ அதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய எளிமை கற்றுக் கொடுப்பதற்காக மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை, தீனியாத்துடைய கல்விகளை சேர்த்து அவைகளுக்கு வழங்க வேண்டும். இல்லைங்க ஒரு கல்வி மட்டும், அந்த கல்வியை கற்பது பெருசா இருக்குங்க, ஸ்கூலுக்கு போகிறோம், டியூஷனுக்கு போகிறோம், இதை மட்டுமே நாம் காரணம் காட்டி என்ன செய்யறதுங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய கல்வியை கற்க விடாமல் நாம் தடையாக இருக்குமே. ஆனால் அந்த கல்வியை நிறைய பேருக்கு எதிராக இருக்கின்றது, அதே தாய் தந்தையருக்கு எதிராக இருக்கின்றது என்பதை சமகாலத்திலே பார்க்கிறோம். எந்த தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளை மிக உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு செல்கின்றார்களோ கடைசி காலத்திலே அதே பிள்ளைகள் அந்த தாய் தந்தையர்களை ஆசிரமங்களிலே, அந்த முதியோருடைய இல்லங்களிலே விடுவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதன் காரணமாக ஏற்படுகின்றது? அந்த பிள்ளைக்கு நாம் உணர்த்தவில்லை. இஸ்லாம் உணர்த்துகின்றது தாய் தந்தையுடைய அந்தஸ்து என்ன, அவருடைய முக்கியத்துவம் என்ன, அவருடைய கண்ணியம் என்ன, அவர்களை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், கடைசி காலம் வரைக்கும் எப்படி நாம் அவர்களுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்பதை இறை அச்சத்தின் மூலமாகத்தான் அவர்கள் உணர முடியும். உலகத்துடைய கல்வியை மட்டும் உணர்ந்தால் நிச்சயமாக அவைகளை நாம் எடுக்க முடியாது. அன்பிற்குரியவரே அல்லாஹ்வே, எனவே இறை அச்சம் கொண்ட ஒரு கல்வியாளர் வந்துவிட்டார் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியாளரை நாம் உருவாக்கி விட்டோம். அந்த கல்வியாளர் இறை அச்சமுடையவராக இருக்கின்றார் என்று சொன்னால், உதாரணத்திற்கு இறை அச்சமுடையவர் ஒரு மருத்துவராக ஆகிவிட்டால் அவர் அல்லாஹ்வை அஞ்சுவார். அவர் செய்யக்கூடிய அந்த சமுதாய பணியிலே அவர் அல்லாஹ்வை அஞ்சுவார். எது நியாயம், எது அநியாயம் என்பதை உணர்வார். எது அல்லாஹ்வுடைய அச்சம் அவரை அநியாயம் செய்வதற்கு தடுக்கும். இது உதாரணத்திற்கு சொல்லி, அதே போன்றுதான் ஒரு ஆட்சியாளராக, கலெக்டராக நாம் ஒரு இறை அச்சமுடையவரை நாம் நம்முடைய சமுதாயத்தில் உருவாக்கிவிட்டால் அவர் நேர்மையாளராக இருப்பார், எல்லோருக்கும் சமமாக இருப்பார், நீதியை தவறாமல் இருப்பார், சரியானதை சத்தியத்தை உறக்க சொல்லக்கூடியவராக இருப்பார். ஒரு மருத்துவராக, ஒரு கலெக்டராக, இன்னும் உயர்ந்த அந்தஸ்துடையவர்களாக, போலீஸ் அதிகாரிகளாக நாம் இறை அச்சமுடையவர்களை நாம் உருவாக்கிவிட்டால் எப்படி இருக்கும் சமூகம் பார்க்கும். எந்த இடத்திலும் அநியாயம் என்பது இருக்காது. அதே போல நம்முடைய பிள்ளைகளை இறை அச்சம் உடையவர்களாக, அந்த இறை அச்சத்துடன் கூடிய கல்வியை கற்கக்கூடியவர்களாக, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் அவர்களை உருவாக்கிவிட்டால் அவர்கள் எந்த காலத்திலும் வழி தவற மாட்டார்கள், தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள், போதை கலாச்சாரத்திற்கு செல்ல மாட்டார்கள், இன்னும் பிற தவறான விஷயத்திற்கு அவர்களுடைய சிந்தனைகளை செலுத்த மாட்டார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே புரிய வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, பெற்றோர்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட இந்த வாரிசுகளுக்கு நாம் சரியான வழியை காட்டக்கூடியது பெற்றோர்களாகிய நம்மின் மீது கடமையாகும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக சரியான பாதையை காட்ட வேண்டும். அவர்களை தொழுகையாளர்களாக மாற்ற வேண்டும். அவர்கள் 5 நேரம் தொடர்புகளாக நாம் மாற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதாகிவிட்டால் தொழும்படியே உங்கள் 10 வயதில் அடித்து தொட வையுங்கள் என்பதாக ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் மூலமாக அதற்கு நாம் தொழுகையாளர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் தொழுங்கள் என்று சொன்னால் அதற்கு முன்னால் நாம் தொழுகையாளர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளையை ஒழுக்கமாக என்று சொன்னால் அதற்கு முன்னால் நாம் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளையை நீ அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அல்லாஹ் உன்னை எல்லா நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான், பார்த்து கொண்டே இருக்கின்றான், நீ செய்யும் தவறுகளில் அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான் என்ற அந்த உணர்வை, இறை அச்சத்தை நாம் ஏற்படுத்தினால், அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணுங்க, அதே மாதிரி இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிய வேண்டும். வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் புரிந்து விளங்கி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.